Children, நம்ம இந்த வீடியோல loop invariantக்கு various examples பார்க்க போறோம். நம்ம previous வீடியோல loop invariantனா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற various examples பார்க்கலாம். See here invariants. The loop invariant is true in 4 crucial points in a loop. இப்போ ஒரு loop எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 important pointsல loop invariant true-ஆ இருக்கும். எதெல்லாம் பாயிண்ட்ஸ்னா ஸ்டார்ட் ஆஃப் த லூப், அப்புறமா ஸ்டார்ட் ஆஃப் ஐட்ரேஷன், எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன், எண்ட் ஆஃப் த லூப். இந்த 4 பாயிண்ட்ஸ்லையும் லூப் இன்வேரியன்ட் ட்ரூவாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். யூஸிங் த லூப் இன்வேரியன்ட் வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் த லூப். இந்த லூப் இன்வேரியன்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லூப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அண்ட் ரீசன் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் அட் தீஸ் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸில் வேரியபிள்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, டிசைன் an iterative algorithm to compute a power n. இப்போ a power n கம்ப்யூட் பண்றதுக்கு நம்ம iterative algorithm டிசைன் பண்ண போறோம். அந்த அல்காரிதத்தோட நேம் தான் பவர் ஆஃப் a, n. அதான் let us name the algorithm power of a, n. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் 10, 4. இதோட மீனிங் என்னன்னா 10 to the power 4. இதை 4 times நம்ம 10 மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் 10 into 10 into 10 into 10. We get 10,000. மாதிரி பவர் ஆஃப் 5, 3. நம்ம 5 3 times மல்டிப்ளை பண்ணும்போது 125 கிடைக்கும். அது மாதிரி பவர் ஆஃப் 2, 5. இங்கே ஏவோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 5. 5 times 2 மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ 32 கிடைக்கும். இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அல்கோரிதம் பவர் ஆஃப் a, n. இங்கே நம்மளுடைய அல்கோரிதம் நேம் பவர் ஆஃப் a, n. computes a power n. இதுதான் a power n ன்னு எழுதுவோம். by multiplying a cumulatively n times. இப்போ a வேல்யூவை n times மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே a power n ஓட சொல்யூஷன் கிடைக்கும். அதான் இங்கே பிக்சரல் ரெப்ரசன்டேஷனில் சொல்லியிருக்காங்க. a power n is equal to இப்போ n times a மல்டிப்ளை பண்ணுறோம். a into a into a into etc. a n times மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ 5 to the power 4. இங்க a ஓட வேல்யூ 5, n ஓட வேல்யூ 4. என்ன பண்றோம், 4 times 5 மல்டிப்ளை பண்றோம். பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் வரும். இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் அப்புறம் லூப் இன்வேரியன்ட் இங்க கமெண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. அதான் the specification and the loop invariant are shown as commands. இதனுடைய அல்காரிதம் நேம் பவர் ஆஃப் a, n. ஃபர்ஸ்ட் இன்புட் ப்ராப்பர்ட்டி என்னது? நம்மளுடைய இன்புட் ப்ராப்பர்ட்டி இன்புட்ஸ் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். நம்மளுடைய பவர் வேல்யூ வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது, அப்புறமா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்னது? இங்க p இஸ் ஈக்குவல் டு a பவர் n. இதுதான் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். அதுக்கப்புறம் pக்கும் iக்கும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். pக்கு 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், iக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க கண்டிஷன் while I not equal to n. இப்போ equal to n னா இந்த லூப் அவுட் வெளியே வந்துடும். not equal to n னா லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்க லூப் இன்வேரியன்ட், இங்க வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க? p is equal to a power i. p ஓட வேல்யூ a power i க்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் என்னது? ஒவ்வொரு ஈச் ஐட்ரேஷனே என்ன எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்? p க்கு p into a, i க்கு i plus 1 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்புட் ப்ராப்பர்ட்டி என்னது, இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் p அண்ட் ஐக்கு இனிஷியல் வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன கண்டிஷன் ரீச் ஆகுற வரைக்கும் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. p is equal to a power i. தான் லூப் இன்வேரியன்ட். அதுக்கப்புறம் p அண்ட் ஐயோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. p is equal to p into a, ஐக்கு எக்ஸ்பிரஷன் i plus 1. இவ்வளவுதான் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லூப் இன்வேரியன்ட். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் பவர் ஆஃப் 2, 5. இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷன் தான் இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. அதான் the step by step execution of power of 2, 5 is shown in table. இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா மெயினா 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். p and i ன்னு 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 2 வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எப்படி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூஸ் எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதான் இந்த டேபிளில் மெயினாக காமிச்சிருக்காங்க. அதான் ஈச் ரோ ஷோஸ் த வேல்யூஸ் ஆஃப் த 2 வேரியபிள்ஸ் p and i at the end of an iteration and how they are calculated. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0th ஐட்ரேஷனில் p and i யோட இனிஷியல் வேல்யூஸை கொடுத்துருக்கோம்.
இப்போ ஆல்ரெடி பார்த்ததுதான் பியோட இனிஷியல் வேல்யூ 1, ஐயோட இனிஷியல் வேல்யூ 0. அதான் இந்த 0th ஐட்ரேஷன்ல போட்டிருக்கோம். 0th ஐட்ரேஷன்ல பியோட இனிஷியல் வேல்யூ 1, ஐயோட இனிஷியல் வேல்யூ 0. நெக்ஸ்ட் இங்க நம்ம இந்த வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி என்ன எடுத்திருக்கோம், அதாவது லூப் இன்வேரியன்ட் என்ன எடுத்திருக்கோம், p is equal to a power i. இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த லூப், அதே மாதிரி எண்ட் ஆஃப் த லூப், அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன்ல நமக்கு ட்ரூவா இருக்கணும். இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம செக் பண்றோம், ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ல செக் பண்றோம். p யோட வேல்யூ 1, இங்க a பவர் i, a யோட வேல்யூ நமக்கு தெரியும், இங்க பவர் ஆஃப் 2,5, இங்க a யோட வேல்யூ 2, so 2 பவர் 0, இங்க i யோட வேல்யூ 0, 2 பவர் 0 நமக்கு 1. So p is equal to a power i. இங்க வந்து ட்ரூவா இருக்கு. ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ல நமக்கு வந்து லூப் இன்வேரியன்ட் ட்ரூவா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ p யோட வேல்யூவை நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும், p is equal to p into a, அதான் இங்க எழுதியிருக்கோம் p into a. அது மாதிரி i யோட வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணணும், i is equal to i plus 1, இங்க அதை இங்க எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம நியூ வேல்யூ ஆஃப் பியும் ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், p is equal to p into a. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற p யோட வேல்யூ 1, a யோட வேல்யூ 2, இந்த வேல்யூ தான் a. 1 into 2, நியூ வேல்யூ ஆஃப் p வந்து 2 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எண்ட்ல நமக்கு வேல்யூ ஆஃப் p வந்து 2 வரும். அதே மாதிரி ஐயோட வேல்யூ எப்படி அப்டேட் பண்றோம், ஐயோட நியூ வேல்யூ எப்படி வருது, எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஆஃப் 5 வந்து 0, 0 பிளஸ் 1 நமக்கு 1 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எண்ட்ல p யோட வேல்யூ 2 வரும், ஐயோட வேல்யூ 1 இருக்கும். இப்போ லூப் இன்வேரியன்ட் நீங்க ட்ரூவா இருக்கான்னு செக் பண்றோம். ஒவ்வொரு ரோயிலையுமே லூப் இன்வேரியன்ட் நமக்கு ட்ரூவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா p யோட வேல்யூ 2, 2 is equal to a power i, a யோட வேல்யூ 2, 2 to the power 1, i யோட வேல்யூ 1 is equal to 2. ஸோ லூப் இன்வேரியன்ட் நமக்கு ட்ரூவா இருக்கு. இதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், ஃபோர்த் ஐட்ரேஷன், அடுத்து ஃபிஃப்த் ஐட்ரேஷன் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் ஐட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற p யோட வேல்யூ 16, 16 into 2, a யோட வேல்யூ 2 நமக்கு 32. அது மாதிரி i யோட வேல்யூ எப்படி அப்டேட் பண்றோம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா 5 வேல்யூ 4 பிளஸ் 1 5. இங்க லூப் இன்வேரியன்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இங்க வந்து p is equal to 32, p is equal to a power i, a யோட வேல்யூ 2, 2 to the power 5 நமக்கு 32. இங்கே லூப் இன்வேரியன்ட் நமக்கு ட்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் சொல்லிருக்காங்க, we see that p is equal to a power i is true at the start of the loop and remains true in each row, therefore it is a loop invariant. ஒவ்வொரு ரோயிலையுமே நமக்கு என்னது ட்ரூவா இருக்கு, அதனால தான் இது வந்து லூப் இன்வேரியன்ட் நீங்க சொல்றோம். இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, when the loop ends p is equal to a power i is still true but i is equal to 5, இங்க i யோட வேல்யூ 5, therefore p is equal to a power 5, அதனால p யோட வேல்யூ a power 5 போட்டிருக்கோம். ஜெனரலா லூப் எண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. in general when the loop ends p is equal to a power n, thus we have verified that power of a comma n satisfies its specification. நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம், அதனாலதான் இதை வந்து லூப் இன்வேரியன்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், சாக்லேட் பார் ப்ராப்ளம். இதோடைய லூப் இன்வேரியன்ட் பத்தி பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்லேட் பார், அந்த சாக்லேட் பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் பீசஸ் இருக்கும், இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் பீசஸா பிரேக் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கட்ஸ் தேவைப்படுது, அதான் how many cuts are needed to break the bar into its individual squares. Here we decided to represent the number of pieces and number of cuts by variables p and c respectively. இங்க number of pieces ஓட வேரியபிள p ல எடுத்திருக்கோம், number of cuts அதோட வேரியபிள c ல எடுத்திருக்கோம். Whenever a cut is made, the number of cuts increases by 1. நம்ம அந்த சாக்லேட் பார்ல ஒரு கட் பண்ணும்போது நம்மளோட நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கட் இன்க்ரீஸ் ஆகும். அதே டைம்ல நம்பர் ஆஃப் பீசஸ் என்னாகும், 1 இன்க்ரீஸ் ஆகும் by 1 and the number of pieces also increases by 1. நெக்ஸ்ட் இதோட அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க மாடல் பண்ணிருக்கோம். we decided to model it by an assignment p, c is equal to p plus 1, c plus 1. இப்போ ஒவ்வொரு கட் இன்க்ரீஸ் ஆக p நம்பர் ஆஃப் பீசஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் p யோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும், c யோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். அதான் p is equal to p plus 1, at the same time c is equal to c plus 1. அதோட மாடல் தான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. the process of cutting the bar can be modeled by a loop. we start with 1 piece and 0 cuts.
இங்க வந்து இனிஷியல்ல பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பாரா இருக்கும், எந்த கட்டுமே நம்ம பண்ணிருக்க மாட்டோம். அதனால கட்டு 0வா இருக்கும், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து 1 இருக்கும், சிங்கிள் பீஸா இருக்கும். The 1 piece and 0 cuts, p is equal to 1 and c is equal to 0. Next point, let n be the number of individual squares. இப்போ இங்க n என்னன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த பார் எடுத்துக்கிட்டோட நிறைய இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் தான் நமக்கு என்னோட வேல்யூ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 24 பீசஸ் இருக்கு. இந்த 24 இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் தான் நமக்கு என்னோட வேல்யூ. When the number of pieces p equals the number of individual squares n, the process ends. இப்போ நம்ம கட் பண்ணி நமக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் வரும்ல, அந்த p தான் p ன்னு எடுத்துருவோம். நம்பர் ஆஃப் பீசஸ் எப்போ இந்த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் n-க்கு ரீச் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், ப்ராசஸ் எண்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் அந்த p யோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம், c யோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்போ இந்த p யோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் ரீச் ஆகும், ஈக்குவல் ஆகுதோ அப்போ ப்ராசஸ் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதோட சிம்பிள் ஸ்பெசிபிகேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இனிஷியல் வேல்யூவா p, c is equal to 1, 0. இப்போ இனிஷியலா p க்கு 1 அசைன் பண்ணிருக்கோம், c க்கு 0 அசைன் பண்ணிருக்கோம். இனிஷியலா பாத்தீங்கன்னா சிங்கிள் சாக்லேட் பாரா இருக்கும், எந்த கட்டும் பண்ணிருக்காது. அதனால தான் நம்பர் ஆஃப் பீசஸ் p is equal to 1, நம்பர் ஆஃப் கட்ஸ் c is equal to 0. இப்போ எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீசஸ், நம்ம கட் பண்ணி வர நம்பர் ஆஃப் பீசஸும் அந்த சாக்லேட் பார்ல இருக்கிற நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸும் ஈக்குவல் ஆச்சுன்னா நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ லூப் போட்டு வெளியே வரும். இது வந்து இரண்டு ஈக்குவலா இல்லாம இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் கட்டு 1 இன்க்ரீஸ் ஆகும். அதான் p is equal to p plus 1, c is equal to c plus 1. அடுத்து நம்ம இந்த வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி இங்க எடுத்திருக்கோம். p minus c தான் நம்ம வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி. இதுதான் லூப் இன்வேரியன்ட் எடுத்திருக்கோம். இங்க p minus c 1 minus 0 நமக்கு வந்து 1. இப்போ நமக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் நமக்கு இங்க p minus c யோட வேல்யூ 1 வரணும். அதான் we have observed that p minus c is an invariant of the assignment p, c is equal to p plus 1, c plus 1. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் அதனால p minus c is equal to 1 நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ let p minus c is equal to k, இதை வந்து k கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்திருக்கோம். k is a constant. Next point, the points in the algorithm where p minus c is equal to k is true are shown in the algorithm below and in the flowchart. இப்போ நம்ம இங்க லூப் இன்வேரியன்ட் p minus c is equal to k ன்னு எடுத்திருக்கோம். இதான் வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கோம். இது வந்து எதெல்லாம் பாயிண்ட்ஸ்ல இந்த அல்காரிதத்துல ட்ரூவா இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்றோம் p, c. p யோட இனிஷியல் வேல்யூ 1, c யோட இனிஷியல் வேல்யூ 0. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ல நம்ம செக் பண்றோம் p minus c is equal to k. p யோட வேல்யூ 1, 1 minus 0 நமக்கு 1 வருது. ஸோ இதே சேம் வேல்யூ நமக்கு ரிமைனிங் 3 பிளேசஸ்லயும் வரணும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். while p not is equal to n, கண்டிஷன் ட்ரூன்னா லூப் எவாலுவேட் ஆகுது. இந்த ஐட்ரேஷன் ஸ்டார்டிங்ல இப்ப செக் பண்றோம். இப்போ ஐட்ரேஷன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா p minus c நமக்கு 1 minus 0 is equal to 1, இங்கேயும் ட்ரூவா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகுது. எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐட்ரேஷன் எண்டிங்ல, இப்போ ஐட்ரேஷன் எண்டிங்ல பாத்தீங்கன்னா p is equal to p plus 1. ஸோ 1 plus 1 நமக்கு p யோட வேல்யூ 2 இருக்கும், c யோட வேல்யூ 0 plus 1 1 இருக்கும். ஸோ இப்போ p minus c 2 minus 1 நமக்கு இங்க 1 வருது. ஸோ இதே சேம் வேல்யூ வருது. ஸோ இங்கேயும் நமக்கு ட்ரூவா இருக்கு. இப்போ லூப் எண்ட் ஆகும்போது இப்போ ஆல் த பீசஸும் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 24 பீசஸ் இருக்குன்னா நம்ம 23 கட் பண்ணிருப்போம். ஸோ பீசஸ் வந்து 24 இருக்கும், கட்ஸ் வந்து நமக்கு 23 இருக்கும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா 24 minus 23 இங்க வந்து நமக்கு p minus c is equal to k, இங்கேயும் நமக்கு ட்ரூவா இருக்கும். நெக்ஸ்ட் சொல்லிருக்காங்க, the loop invariant p minus c is equal to k is true at the start of the loop, line 1ல. moreover at the start of the loop p minus c is equal to 1, therefore k is equal to 1 and the loop invariant is p minus c is equal to 1. அதனால loop invariant p minus c வந்து நம்ம 1 ன்னு சொல்லிருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ்ல நமக்கு லூப் இன்வேரியன்ட் ட்ரூவா இருக்கு. அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ல இருக்கு, மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த ஐட்ரேஷன், எண்ட் ஆஃப் த ஐட்ரேஷன், அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த லூப். 4 பாயிண்ட்ஸ்ல நமக்கு லூப் இன்வேரியன்ட் ட்ரூவா இருக்கு. இங்க ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்ல எதெல்லாம் 4 பாயிண்ட்ஸ்ல லூப் இன்வேரியன்ட் ட்ரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா p and c க்கு 2 இனிஷியல் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், p க்கு 1 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம்,
Cக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ல நமக்கு லூப் இன்வேரியன்ட் ட்ரூவா இருக்கான்னு பார்க்குறோம். P மைனஸ் C 1 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ல லூப் இன்வேரியன்ட் ட்ரூவா இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிஷன் எவால்வேட் பண்றோம். P நாட் ஈக்குவல் டு N. இங்கே கண்டிஷன் ட்ரூனா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஸ்டார்ட் ஆஃப் த ஐட்ரேஷன்ல செக் பண்றோம். இப்போ ஐட்ரேஷன் ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஐட்ரேஷன்ல ஸ்டார்ட் ஆஃப் த ஐட்ரேஷன்ல பார்க்கலாம். P மைனஸ் C, P ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ 0. P மைனஸ் C 1 மைனஸ் 0 நமக்கு 1 வருது. ஸோ ட்ரூவா இருக்கு. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன்ல இந்த எக்ஸ்பிரஷன் எவால்வேட் பண்ணதுக்கு அப்புறம் P ஓட வேல்யூ நமக்கு 2 இருக்கும், Cக்கு 1 இருக்கும். ஸோ இங்க செக் பண்றோம். P மைனஸ் C 2 மைனஸ் 1 நமக்கு 1 வருது. ஸோ எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன் நமக்கு ட்ரூவா இருக்கு. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த லூப் எல்லா ஐட்ரேஷனும் முடிச்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த லூப்ல இப்போ அந்த சாக்லேட் பார்ல நமக்கு 24 பீசஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இனிஷியலா சியோட வேல்யூ 0னா நமக்கு 24 பீசஸ் கட் பண்றதுக்கு 23 கட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ கட்ஸ் வந்து 23 இருக்கும், பீசஸ் 24 இருக்கும். 24 மைனஸ் 23 நமக்கு 1 வருது. ஸோ எண்ட் ஆஃப் த லூப்லேயே நமக்கு ட்ரூவா இருக்கு. இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்ல இந்த 4 பாயிண்ட்ஸ்ல லூப் இன்வேரியன்ட் வந்து நமக்கு ட்ரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆஃப் த லூப், ஸ்டார்ட் ஆஃப் ஐட்ரேஷன், எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன், எண்ட் ஆஃப் லூப். 4 பாயிண்ட்ஸ்ல லூப் இன்வேரியன்ட் ட்ரூவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், when the loop ends the loop invariant is still true. இப்போ லூப் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஐட்ரேஷனும் முடிச்சு லூப் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு P minus C is equal to 1 நம்ம பார்த்தோம். 24 பீசஸ் 23 கட்ஸ் பண்ணோம். So 24 minus 23 நமக்கு 1 வந்துச்சு. Moreover, the loop condition is false. இப்போ loop condition எப்போ false ஆகும்? P is equal to number of pieces is equal to number of individual squares in the bar. நமக்கு 24 is equal to 24 என்ன ஆகும்? லூப் இந்த கண்டிஷன் false ஆகும். false ஆகும்போதும் from P minus C is equal to 1 and P is equal to N. P is equal to N னா கண்டிஷன் false ஆகுது. கண்டிஷன் false ஆகும்போது நம்ம இந்த லூப் இன்வேரியன்ட் செக் பண்றோம். லூப் இன்வேரியன்ட் செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ட்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் P minus C is equal to 1 இதை நம்ம லூப் இன்வேரியன்ட் எடுத்திருக்கோம். P is equal to N end of the loop. இங்க P ஓட வேல்யூ எப்போ N ரீச் ஆகுதோ அப்போ வந்து லூப் எண்ட் ஆகும். அதான் P is equal to N. இப்போ P ல N சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதான் N minus C is equal to 1. இந்த தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் நமக்கு எவ்வளவு வரும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் C is equal to இந்த n ரைட் சைடுல கொண்டு போறோம். அப்போ மைனஸ் n பிளஸ் 1 வரும். என்ன பண்றோம்? மைனஸால மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். C is equal to பிளஸ் n மைனஸ் 1 ஆகும். இப்போ நம்பர் ஆஃப் கட்ஸ் is equal to நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் மைனஸ் 1. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் கட்ஸ் கிடைக்கும். அதான் when the process ends the number of cuts in one less than the number of squares. அந்த சாக்லேட் பார்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் கட்ஸ் வரும். அதான் C is equal to n minus 1. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. There are 6 equally spaced trees and 6 sparrows sitting on these trees. One sparrow on each tree. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6 ட்ரீஸ் இருக்கு. 6 ட்ரீஸும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு டிஸ்டன்ஸ்ல 6 ட்ரீஸும் இருக்கு. ஒவ்வொரு ட்ரீலையும் ஒவ்வொரு ஸ்பேரோ உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க என்ன ப்ராப்ளம் அடுத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் a sparrow flies from one tree to another, then at the same time another sparrow flies from its tree to some other tree the same distance away but in the opposite direction. இப்போ ஒரு ட்ரீல இருக்கிற ஒரு ஸ்பேரோ பறந்து another ட்ரீக்கு போகுது. another ட்ரீக்கு போற அதே டைம்ல another ட்ரீல இருக்கிற ஸ்பேரோ பறந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல another ட்ரீக்கு போகுது. இப்போ இந்த ஸ்பேரோ இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இந்த ட்ரீக்கு வந்துச்சுன்னா இந்த ஸ்பேரோ பறந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்னது another ட்ரீக்கு போகுது. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இப்படி பண்ணிச்சுன்னா இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஆல் தி ஸ்பேரோஸ் டுகெதர் டு ஒன் ட்ரீ? எல்லா ஸ்பேரோஸும் ஒரே ட்ரீல வந்து கேதர் பண்றதுக்கு சேர்ந்து உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்கா? எனி பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது இதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்பேரோ பறந்து another ட்ரீக்கு போகும்போது another ட்ரீல இருந்து ஸ்பேரோ என்ன பாக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல பறக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து எல்லா ஸ்பேரோஸும் ஒரே ட்ரீல வந்து உட்கார்றதுக்கு சான்சஸ் இல்லை. பட் நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், லெட் அஸ் இண்டெக்ஸ் த ட்ரீஸ் ஃப்ரம் 1 to 6. இப்போ இந்த ட்ரீஸோட இண்டெக்ஸ் நம்ம 1 to 6ன்னு எடுத்திருக்கோம். இந்த ட்ரீஸோட வரிசை இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீ, செகண்ட் ட்ரீ, இதே மாதிரி 6 ட்ரீஸ் வரைக்கும் இருக்கு. 6th ட்ரீஸ் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்,
The index of a sparrow is the index of the tree it is currently sitting on. இப்போ ஸ்பேரோட இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பேரோவும் கரண்டாக எந்த ட்ரீல உட்காந்துருக்கோ அதான் இந்த ஸ்பேரோட இண்டெக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீல உட்காந்துருக்கிற ஸ்பேரோட இண்டெக்ஸ் 1, மாதிரி செகண்ட் ட்ரீல உட்காந்துருக்கிற ஸ்பேரோட இண்டெக்ஸ் 2. ஸோ ஒவ்வொரு ட்ரீயோட இண்டெக்ஸ் தான் ஸ்பேரோட இண்டெக்ஸ்னு நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், a pair of sparrows flying can be modeled as an iterative step of a loop. ஒரு லூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஐட்ரேஷன் இருக்கும். இங்கே ஒவ்வொரு ஐட்ரேட்டிவ் ஸ்டெப்லேயும் ஏ பேர் ஆஃப் ஸ்பேரோஸ், அதாவது ஒரு ஜோடி ஸ்பேரோஸ் வந்து பறந்து போகிறத இங்கே மாடல் பண்ணியிருக்காங்க. அதான் நெக்ஸ்ட், when a sparrow at the tree I flies to tree I plus D, another sparrow at tree J flies to tree J minus D. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐத்து ட்ரீன்னு எடுத்துக்குவோம், இதை வந்து ஜேத்து ட்ரீன்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம லூப்பில் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் பேர் ஆஃப் ஸ்பேரோஸ் வந்து பறக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஐத்து ட்ரீல இருக்கிற ஸ்பேரோ வந்து I plus D டிஸ்டன்ஸில் இருக்கிற ட்ரீக்கு பறந்து போகுது. இப்போ இந்த ஸ்பேரோ பறந்து போகிற அதே சேம் டிஸ்டன்ஸில் ஜேத்து ட்ரீல இருக்கிற ஸ்பேரோ பறந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, பேக்வேர்ட் டைரக்ஷனில் போகுது. இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வருது, அதுதான் I plus Dன்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து பேக்வேர்ட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால இதை வந்து J minus Dன்னு எடுத்துக்கிட்டோம். மைனஸ் டி, இது வந்து பிளஸ் I plus D. இது வந்து ஐத் ட்ரீ, இது வந்து ஜேத் ட்ரீ. ஸோ I plus D, இது வந்து J minus Dன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், thus after each iterative step the sum S of the indices of the sparrows remains invariant. இப்போ இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வந்து சம் எஸ் ஆஃப் த இண்டிசஸ் ஆஃப் த ஸ்பேரோஸ். இப்போ இண்டிசஸ் ஆஃப் த ஸ்பேரோஸ்னா நமக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு ட்ரீல இருக்கிற அந்த ட்ரீயோட இண்டெக்ஸ் தான் ஸ்பேரோட இண்டெக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீல இருக்கிற ஸ்பேரோட இண்டெக்ஸ் 1, செகண்ட் ட்ரீல இருக்கிற ஸ்பேரோட இண்டெக்ஸ் 2, இதே மாதிரி சிக்ஸ்த் ட்ரீல இருக்கிற ஸ்பேரோட இண்டெக்ஸ் 6. இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6. இப்போ இந்த சம் தான் நம்ம இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கோம். இது வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனோட எண்ட்லையும் இது வந்து இன்வேரியண்டா இருக்கணும். சம் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6. இது வந்து இன்வேரியண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மோர் ஓவர் ஏ லூப் இன்வேரியன்ட் இஸ் ட்ரூ அட் த ஸ்டார்ட் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த லூப். இப்போ ஸ்டார்ட் ஆஃப் த லூப்லையும் எண்ட் ஆஃப் த லூப்லையும் லூப் இன்வேரியண்டோட வேல்யூ நமக்கு ட்ரூவா இருக்கும், சேமா இருக்கும். At the start of that loop, the value of the invariant is, இப்போ start of the loopல invariantோட வேல்யூ நமக்கு தெரியும். S is equal to 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6. Total 21 வரும். இப்போ next, when the loop ends, the loop invariant has the same value. Loop end ஆகும்போது நமக்கு loop invariant இதே same value வரணும். However, என்னதான் இருந்தாலும் when the loop ends, loop end ஆகும்போது, if all the sparrows were on the same tree, say K, K வந்து constant value, then S is equal to 6K. இப்போ S ஓட வேல்யூ 21. இப்போ 6 நம்ம இந்த ஏதாவது மல்டிப்ளை, ஏதாவது நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது K is equal to some நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு S ஓட வேல்யூ வரணும். வந்துச்சுன்னா நமக்கு எல்லா ஸ்பேரோஸும் சேம் ட்ரீல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ 6 வந்து நம்ம 1ஆல மல்டிப்ளை பண்ணா S ஓட வேல்யூ வராது, 2ஆல மல்டிப்ளை பண்ணாலும் வராது, 3ஆல மல்டிப்ளை பண்ணாலும் வராது, 4ஆல மல்டிப்ளை பண்ணாலும் வராது. ஸோ எந்த மல்டிப்ளிகேஷனுக்கும் இந்த S ஓட வேல்யூஸ் வராதனால நமக்கு என்னது, எல்லா ஸ்பேரோஸும் சேம் ட்ரீல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா லூப்போட ஸ்டார்டிங்ல நமக்கு இன்வேரியண்டோட வேல்யூ என்னன்னு இங்க சொல்லியிருக்கோம். S is equal to 21, 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6, டோட்டலா 21 வருது. அதான் லூப் இன்வேரியன்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லூப். லூப்போட ஸ்டார்டிங்ல S ஓட வேல்யூ 21. இப்போ லூப் எண்ட் ஆகும்போது நமக்கு S ஓட வேல்யூ 21 வரணும். அதை இங்க நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். S is equal to 6Kன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ லூப் இன்வேரியன்ட் அட் எண்ட் ஆஃப் த லூப், லூப் எண்ட்லையும் நம்ம இன்வேரியன்ட் இங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 6K is equal to S இருக்கிற இடத்துல 6K சப்ஸ்டியூட் பண்றோம். 6K is equal to 21 இங்க போட்டிருக்கோம். இப்போ 6 நம்ம ஏதாவது நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 21 வந்துச்சுன்னா இங்க ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அதான் 6K is equal to 21. Loop invariant has the same value at the start and end. Loop invariant ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேம்னு இங்கே எடுத்திருக்கோம். அப்படின்னா 21 is the multiple of 6. 21 வந்து 6ஓட மல்டிப்ளா இருக்கணும். 1ஆலேயோ இல்லை 2ஆலேயோ 3ஆலேயோ ஏதாவது மல்டிபிள் ஆஃப் 6ஆ இருக்கணும் இந்த 21. பட் இதுக்கு வந்து இது பாசிபிலிட்டி கிடையாது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க, இட் இஸ் நாட் பாசிபிள். 21 இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 6.
The desired final values of the sparrows indices it's not possible with the loop invariant. Loop invariant இருக்க possibilities இங்க கிடையாது. எல்லா ஸ்பாரோஸும் அதனால சேம் ட்ரீல உட்கார்ந்துருக்க சேர்ந்து உட்கார்றதுக்கு இங்க பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதான் therefore all the sparrows cannot gather on one tree. அடுத்த ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம், ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் தான் Chameleons of chromeland ப்ராப்ளம். அதான் consider the Chameleons of chromeland. There are 13 red, 15 green and 17 blue chameleons on chromeland. இப்போ ஒரு chromelandல பாத்தீங்கன்னா 13 red chameleons இருக்கு, 15 green chameleons இருக்கு, அடுத்து 17 blue chameleons இருக்கு. இங்க ப்ராப்ளம் என்னன்னா ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு ரெட் கலர் கெமிலியானையும் ஒரு கிரீன் கலர் கெமிலியானையும் மீட் பண்ண வச்சு ப்ளூ கலர் கெமிலியானை மாத்தணும். இப்போ ஏதாவது 2 கலர் கெமிலியான்ஸை மீட் பண்ண வச்சு அனதர் கலர் கெமிலியானை மாத்தணும். அதான் ப்ராப்ளம். ஃபைனலா எல்லாமே என்னது சேம் கலர் மோனோக்ரோமேட்டிக் ப்ராப்ளம். இது வந்து எல்லாமே சேம் கலர் கெமிலியானா இருக்கணும். சேம் கலர் கெமிலியானா மாத்தணும்னா இங்க ஏதாவது 2 டைப்ஸ்ல சேம் நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸ் இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா எந்த 2 இதுலயுமே சேம் நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட்ல 13 இருக்கு, செகண்ட்ல 15 இருக்கு, தேர்ட்ல 17 இருக்கு. சேம் நம்பர் ஆஃப் கெமிலியான்ஸ் எந்த 2 செட்லயுமே இல்ல. ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இது எப்படின்னு ப்ராப்ளத்துல பார்க்கலாம். When 2 chameleons of different colors meet, they both change their color to the third one. 2 chameleons meet ஆகும்போது third color chameleon change ஆகும். For example, if a red and a green meet, both becomes blue. ரெட்டும் greenும் meet ஆகும்போது blueஆ மாறும். Is it possible to arrange meetings that result in all chameleons displaying blue color? எல்லா chameleonsையும் blue colorஆ மாத்துறதுக்கு possibilities இருக்கான்னு இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Next point, let R, G and B be the numbers of red, green and blue chameleons. இப்போ இந்த R வந்து red chameleonsல உள்ள numbers of chameleons. நமக்கு பார்த்தோம் previously ரெட் கலர்ல 13 chameleons இருக்கு. அது மாதிரி G வந்து green chameleons ஓட numbers. நமக்கு 15 chameleons இருக்கு. அது மாதிரி B blue chameleons ஓட numbers 17 chameleons இருக்கு. We can model the meetings of 2 types of an iterative process. இப்போ லூப்ல ஒவ்வொரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், 2 கெமிலியான்ஸை மீட் பண்ண வச்சு தேர்ட் கலர் கெமிலியான்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதான் நம்மளுடைய மாடல். ஏ மீட்டிங் சேஞ்சஸ் ஆர்ஜிபி இன்டு, இப்போ அந்த மாடல் கொடுத்துருக்காங்க 3 வேரியஸ் மாடல்ஸ். பட் நமக்கு இங்க ஒரே ஒரு மாடல் தான் எடுக்க போறோம். இங்க என்ன பண்றோம், ரெட்டையும் கிரீனையும் மீட் பண்ண வச்சு நம்ம ப்ளூ கலர் கெமிலியான மாத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் கேட்டிருக்கோம். பட் இங்க வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இங்க கொடுத்துருக்கோம். R-1, G-1, B+2. இப்போ ஆரும் கிரீனும் ஆர்லேருந்து ரெட் கலர்லேருந்து ஒரு கெமிலியானும் கிரீன்லேருந்து ஒரு கெமிலியானும் மீட் ஆகும்போது ப்ளூ கலர் கெமிலியான்ஸில் 2 கெமிலியான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே டைமில் ஆர்லையும் ஜிலையும் ஒரு கெமிலியான்ஸ் மைனஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். அதான் R-1, G-1, B+2. அடுத்தது ரெட்லையும் ப்ளூலையும் ஒரு கெமிலியான்ஸை மீட் பண்ண வச்சு கிரீன் கலர் கெமிலியான்ஸை மாற்றினா ஆர்லையும் பிலையும் ஒவ்வொரு கெமிலியான்ஸ் மைனஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். கிரீன்ல 2 கெமிலியான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் R-1, G+2, B-1. ஆர் தேர்ட் பாசிபிலிட்டி. இப்போ கிரீனையும் ப்ளூவையும் மீட் பண்ண வச்சு ரெட் கலர் கெமிலியானா சேஞ்ச் பண்ணும்போது ரெட்ல 2 இன்க்ரீஸ் ஆகும், கிரீன்லையும் ப்ளூலையும் ஒன்னொன்னு ரெடியூஸ் ஆகும். அதான் R+2, G-1, B-1. நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னா, இஸ் இட் பாசிபிள் டு அரேஞ்ச் மீட்டிங்ஸ் தட் ரிசல்ட் இன் ஆல் கெமிலியான்ஸ் டிஸ்பிளேயிங் ப்ளூ கலர். எல்லா கெமிலியான்ஸையும் ப்ளூ கலர் கெமிலியான்ஸை மாற்ற முடியுமா, அதான் நம்மளுடைய ப்ராப்ளம். அதனாலதான் நம்ம இந்த பாசிபிலிட்டி இங்க எடுத்திருக்கோம். கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் த மீட்டிங் ஆஃப் எ ரெட் அண்ட் கிரீன் கெமிலியான் RGB is equal to R-1, green G-1, B+2. இப்போ ரெட்லையும் கிரீனையும் மீட் பண்ண வச்சு ப்ளூ கலரா மாத்தும்போ ரெட்லையும் கிரீன்லையும் ஒன்னொன்னு ரெடியூஸ் ஆகும், பில 2 இன்க்ரீஸ் ஆகும். அதான் R-1, ஜியோட வேல்யூ G-1 ஆகும், பியோட வேல்யூ B+2 ஆகும். Point, the difference in the numbers of any 2 types either do not change or changes by 3. This is an invariant. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 different types of chameleons இருக்கு. 13 red, 15 green, அப்புறம் 17 blue chameleons.
இப்போ இந்த கெமிலியான்ஸ் ஏதாவது 2 டைப்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸ் எடுத்து அந்த 2 டைப்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸோடைய நம்பர்ஸோடைய டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2 வேஸ்ல இருக்கலாம். ஒன்று வந்து அந்த நம்பர்ஸ் அதோட டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா அதோட டிஃபரன்ஸ் வந்து சேஞ்சஸ் பை 3 இருக்கும். 2 வேஸ்ல இருக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸ் எடுத்து அதோட டிஃபரன்ஸ் நம்ம இங்கே செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டும் க்ரீனும் எடுத்திருக்கோம். R-1 மைனஸ் G-1 ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம், அதனால தான் மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே இந்த -1 இந்த -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி R-G வரும். அடுத்தது ரெட்டும் ப்ளூவும் எடுத்திருக்கோம். R-1 மைனஸ் B+2. இப்போ R-1 இந்த -B ஆயிரும், இங்கே -2 ஆகும். ஸோ R-B -3 இங்கே வரும். அதான் இங்கே R-B -3. அடுத்தது க்ரீனும் ப்ளூவும் எடுத்திருக்கோம். G-1 மைனஸ் B+2. ஸோ G-1 மைனஸ் B -2. ஸோ G-B -3 இங்கே வரும். இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் கேசஸ்லையுமே நம்ம இன்வேரியன்ட் ட்ரூவா எடுத்துக்குவோம். அதான் this is true for all 3 cases. If any 2 types differ in number by a multiple of 3, at the start of the iterative process, the difference can be reduced in steps of 3 to 0 when the iterative process ends. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 different types of chameleons உடைய கலர்ஸ் உடைய டிஃபரன்ஸ் வந்து நமக்கு மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கணும். இப்போ மல்டிபிள் ஆஃப் 3ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ்லயே நமக்கு 3 ரெடியூஸ் ஆகி ஃபைனலா 0 ஆகும். 0 ஆகும்போது நமக்கு இந்த ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் எண்ட் ஆகும். அதான் ஹவர் அட் த ஸ்டார்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் R-G நம்பர் ஆஃப் ரெட் கெமிலியான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் G கெமிலியான்ஸ் கிரீன் கலர் கெமிலியான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 minus 15 is equal to -2. இதுவும் மல்டிபிள் ஆஃப் 3ல கிடையாது. ஸோ இங்க அடுத்து G minus B number of green color chameleons minus number of blue color chameleons. So 15 minus 17 is equal to -2. அடுத்தது number of blue color chameleons minus number of R color chameleons red color chameleons is equal to 17 minus 13 இங்க is equal to 4. இங்க எதுவுமே மல்டிபிள் ஆஃப் 3ல இல்ல. ஸோ வந்து எல்லா கெமிலியான்ஸையும் சேம் கலர் கெமிலியான்ஸா மாத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. The no 2 colors differ in number by a multiple of 3. Therefore, all the chameleons cannot be changed to a single color. அடுத்தது 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த 5th ப்ராப்ளம் வந்து ஒரு கேம் தான், ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் கேம், ஜார் ஆஃப் மார்பிள்ஸ் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜார், அந்த ஜாரில் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்பிள்ஸ் இருக்கும். ஒயிட் மார்பிள் இருக்கும், அப்புறமா பிளாக் மார்பிள்ஸ் இருக்கும். இதை வச்சு எப்படி கேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பேர் மார்பிள்ஸ் நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி நம்ம அசீம் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். யூ ஆர் கிவன் ஏ ஜார் ஃபுல் ஆஃப் 2 கைண்ட்ஸ் ஆஃப் மார்பிள்ஸ். ஒரு ஜாரில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் மார்பிள்ஸ் இருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக்னு 2 கைண்ட்ஸ் ஆஃப் மார்பிள்ஸ் இருக்கு. அண்ட் ஆஸ் டு பிளே கேம். இந்த மார்பிள்ஸை வச்சு நம்ம ஒரு கேம் வந்து பிளே பண்றோம். randomly select 2 marbles from the jar. இப்போ ஜார்ல இருந்து என்ன பண்றோம், ரேண்டமா, அதாவது கண்ணை மூடிட்டு ஏதாவது 2 மார்பிள்ஸ் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கேம் எப்படி விளையாடணும் அதோட ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. if they are the same color throw them out but put another black marble in. இப்போ நம்ம எடுக்கிற 2 மார்பிள்ஸும் சேம் கலரா இருந்துச்சுன்னா, ரெண்டுமே பிளாக் ஆகோ இல்ல ரெண்டுமே ஒயிட் ஆகோ இருந்துச்சுன்னா 2 மார்பிள் என்ன சொல்றாங்க, தூக்கி வெளியே போட்டுட்டு அதுக்கு பதிலா ஒரு பிளாக் மார்பிள அந்த ஜாருக்குள்ளாடி போட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, if they are different colors place the white one back into the jar and throw the black one away. இப்போ நம்ம எடுக்கிற மார்பிள்ஸ் 2ல ஒன்று வந்து ஒயிட்டா இருக்கு, ஒன்று பிளாக்கா இருந்துச்சுன்னா அதுல ஒயிட் மார்பிள திரும்ப ஜார்ல போட சொல்றாங்க, பிளாக் மார்பிள வெளியே தூக்கி போட சொல்றாங்க. அடுத்து இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இஃப் யூ நோ த ஒரிஜினல் நம்பர்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக் மார்பிள்ஸ். இப்போ அந்த ஜார்ல இருக்கிற ஒயிட் அண்ட் பிளாக் மார்பிள்ஸோட ஒரிஜினல் நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் த கலர் ஆஃப் த லாஸ்ட் மார்பிள் இன் த ஜார், ஜார்ல இருக்கிற லாஸ்ட் மார்பிளோட கலரை நம்ம சொல்ல முடியுமா, அதான் எங்க ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதுதான் பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜார்ல பாத்தீங்கன்னா 4 மார்பிள்ஸ் இருக்கு, 2 ஒயிட் மார்பிள்ஸ், 2 பிளாக் மார்பிள்ஸ். இப்போ இங்க 3 வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, நம்ம எடுக்கிற 2 மார்பிள்ஸுமே சேம் கலரா இருக்கும். அந்த சேம் கலர்லயுமே ரெண்டுமே பிளாக் மார்பிள்ஸா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்ல ரெண்டுமே ஒயிட் மார்பிள்ஸா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
இப்போ ரெண்டுமே பிளாக்கா இருந்துச்சுன்னா, நம்ம எடுக்கிறது ரெண்டுமே பிளாக்னா ஜார்ல 2 ஒயிட் மார்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எடுக்கிற மார்பிள்ஸ் ரேண்டமா எடுக்கிற 2 மார்பிள்ஸுமே சேம் கலரா இருந்தா ரெண்டையும் தூக்கி வெளியே போட்டுட்டு என்ன சொல்றாங்க, ஒரு பிளாக் மார்பிளை உள்ள போட சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி 2 ஒயிட் இருக்கு, இப்போ நியூவா ஒரு பிளாக் போட்டிருக்கோம், இப்போ 3 மார்பிள்ஸ் இருக்கும். இப்போ அனதர் பாசிபிலிட்டி என்னது, நம்ம எடுக்கிற 2 மார்பிள்ஸுமே ரெண்டுமே ஒயிட்டா இருக்கலாம். ஒயிட்டும் சேம் கலர் தான், சேமா இருந்தாலும் ரெண்டையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இப்போ இந்த 2 மார்பிள்ஸையும் வெளியே போட்டால் 2 பிளாக் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது நியூ பிளாக் மார்பிள் ஒன்று போட சொல்றாங்க. இப்போ 3யும் பிளாக்கா இருக்குங்க. அடுத்தது பாசிபிலிட்டி, தேர்ட் பாசிபிலிட்டியில் என்னது, நம்ம எடுக்கிற 2 மார்பிள்ஸுமே ஒன்று ஒயிட்டா இருக்கும், ஒன்று பிளாக்கா இருக்கும். இருந்துச்சுன்னா நம்ம இங்க இந்த பிளாக்கை தூக்கி போட்டுட்டு ஒயிட் மார்பிளை இங்க ஜார்ல போட சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ஒயிட்டும் பிளாக் எடுத்துட்டா நமக்கு நியூவா ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் இருக்கும். ஸோ நியூவா என்ன பண்றோம், ஒரு ஒயிட் மார்பிள் இங்க போடுறோம். ஸோ 2 ஒயிட்டும் ஒரு பிளாக்கும் இங்க இருக்கும். இப்போ இந்த கேமை தான் இங்க பிக்சர் ரெப்ரசன்டேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கேசஸ்லயுமே ஒரு ஐட்ரேஷனோட எண்டிங்ல ஒரு மார்பிள் ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா இந்த ஜார்ல 4 மார்பிள்ஸ் இருக்கு. இந்த ஐட்ரேஷன் எண்ட் ஆகும்போது இந்த 3 கேசஸ்லயுமே ஒவ்வொரு மார்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயுமே ஒவ்வொரு மார்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகி ஃபைனலா சிங்கிள் மார்பிள் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை டீடைல்டா பார்க்கலாம். The number of white and black marbles in the jar can be represented by 2 variables W and B. இப்போ இங்க பாத்தீங்கன்னா white and black 2 மார்பிள்ஸோட நம்பர்ஸ் நம்ம W and B ன்னு வேரியபிளா வச்சிருக்கோம். ஒயிட் மார்பிள்ஸோட நம்பர்ஸ் W வேரியபிள வச்சிருக்கோம், பிளாக் மார்பிள்ஸோட நம்பர்ஸ் B வேரியபிளா வச்சிருக்கோம். In each iterative step, B and W change depending on the colors of the 2 marbles taken out. இப்போ ஒவ்வொரு ஐட்ரேட்டிவ் ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த B வேரியபிளோட வேல்யூ W வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்னா, நம்ம அந்த ஜார்ல இருந்து என்ன 2 டைப்ஸ் ஆஃப் மார்பிள்ஸ் வெளியே எடுக்கிறோம். இப்போ 2 மார்பிளும் பிளாக்கா எடுக்க சான்ஸ் இருக்கு, இல்ல 2 மார்பிளும் ஒன்னு பிளாக்கா இருக்கும், ஒன்னு ஒயிட்டா இருக்க சான்ஸ் இருக்கு, இல்ல 2 மார்பிள்ஸுமே ஒயிட்டா இருக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெளியே எடுக்கிற அந்த மார்பிளை பொறுத்து இந்த B வேரியபிளோட வேல்யூ W வேரியபிளோட வேல்யூ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தோட அல்கோரிதத்தை அனோட்டேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அனோட்டேட்டட் இந்த அல்கோரிதம் பிலோ. இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேம் விளையாடணும்னா நமக்கு ஜார்ல 2 மார்பிள்ஸாவது அட்லீஸ்ட் இருக்கணும், இருந்தால் தான் பிளே பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நம்ம 2 மார்பிள்ஸை வெளியே எடுக்கணும். ஸோ 2 மார்பிள்ஸாவது ஜார்ல இருக்கணும், அதான் கண்டிஷன். வாயில் அட்லீஸ்ட் 2 மார்பிள்ஸ் இன் ஜார், அதில் 2 கலர்ஸ் மார்பிள்ஸ், ஒன்று வந்து பிளாக் கலர் மார்பிள், அனதர் ஒன் W கலர் மார்பிள்ஸ். த இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்புட் ப்ராப்பர்ட்டி என்னது, B பிளாக் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸ் அந்த ஜார்ல இருக்கும். இப்போ என்ன பண்றோம், டேக் அவுட் எனி 2 மார்பிள்ஸ். அப்போ அந்த ஜார்ல இருந்து என்ன பண்றோம், 2 மார்பிள்ஸ் வெளியே எடுக்கிறோம். டேக் அவுட் எனி 2 மார்பிள்ஸ். இப்போ வேரியஸ் 3 கேசஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேஸ் போத் ஆர் பிளாக். நம்ம எடுக்கிற 2 மார்பிள்ஸ்ல போத்துமே பிளாக் கலரா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அதான் பிபி பிளாக்கா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டுமே பிளாக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரெண்டுமே சேம் கலரா இருக்கு. சேம் கலரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 2 மார்பிளையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு பிளாக் மார்பிளை ஜாருக்குள்ளாடி போடணும். அதான் த்ரோ அவே போத் த மார்பிள்ஸ், 2 மார்பிளையும் நம்ம வெளியே தூக்கி போடுறோம். இப்போ நம்ம எடுத்த 2 மார்பிளுமே பிளாக் கலரா இருக்கு. பிளாக் கலரா இருக்கிறதுனால ரெண்டுமே சேம் கலர், சேமா இருக்கிறதுனால ரெண்டையும் தூக்கி வெளியே போட்டுட்டு அதுக்கு பதிலா ஒரு பிளாக் மார்பிளை நம்ம ஜாருக்குள்ளாடி போட்டோம். அதான் புட்டே பிளாக் மார்பிள் பேக். இப்போ அதோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எப்படி இருக்கும் அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ B is equal to நியூவா Bயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், B டேஷ்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருந்த வேல்யூ. பிளாக் மார்பிள் எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சோ அதுல இருந்து 1 ரெடியூஸ் ஆகும். ஏன்னா 1 வெளியே போட்டுட்டோம், 2 மார்பிள்ஸ்ல 1 உள்ள போட்டோம், 1 வெளியே போட்டோம். அதனால B dash -1. இப்போ Wல எதுவுமே சேஞ்ச் ஆகாது. W மார்பிள் நம்ம எடுக்கல, ரெண்டுமே எடுத்தது பிளாக் மார்பிள்ஸ் தான். ஸோ Wல எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ W is equal to W dash, ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இப்போ B plus W நியூவா பிளாக் மார்பிள்ஸ்லயும் ஒயிட் மார்பிள்ஸ்லயும் எவ்வளவு இருக்கும், அதான் இஸ் ஈக்குவல் டு B dash plus W dash -1. இப்போ நமக்கு ஒரே ஒரு மார்பிள் தான் கம்மியா இருக்கும், அதுவும் பிளாக் மார்பிள்ல 1 கம்மியா இருக்கும். அடுத்த கேஸ் பார்க்கலாம். கேஸ் போத் ஆர் ஒயிட். இப்போ ரெண்டுமே ஒயிட் மார்பிள்ஸா இருந்துச்சுன்னா, ரெண்டுமே சேம் கலரா இருந்தாலும் என்ன பண்ணணும், ரெண்டையும் தூக்கி வெளியே போட்டுறணும். த்ரோ அவே போத் த மார்பிள்ஸ், 2 மார்பிள்ஸ் என்ன பண்றோம் வெளியே போடுறோம். போட்டுட்டு புட் ஏ பிளாக் மார்பிள் பேக்,
ஒரு பிளாக் மார்பிள் என்ன பண்றோம், திரும்ப ஜாருக்குள்ளாடி போடுறோம். நம்ம ஸ்பேரா வச்சிருக்கிற ஒரு பிளாக் மார்பிளை தூக்கி ஜாருக்குள்ளாடி போடுறோம். போடுறதுக்கு அப்புறம் அதோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எப்படி இருக்கும்? இப்போ என்ன ஆகும், ஒயிட் மார்பிள்ல 2 ரெடியூஸ் ஆகும், பிளாக் மார்பிள்ல 1 இன்க்ரீஸ் ஆகும். அதான் இப்போ நியூவா பிளாக் மார்பிள்ஸோட கவுண்டிங் எவ்வளவு, b is equal to b dash plus 1. இப்போ பிளாக் மார்பிள் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஏன்னா நம்ம ஜார்ல இருந்து எடுத்து ரெண்டுமே ஒயிட் மார்பிள்ஸ். ஸோ b is equal to b dash plus 1. w is equal to w dash minus 2. நம்ம எடுத்தது ரெண்டுமே ஒயிட், ஸோ ஒயிட்ல 2 ரெடியூஸ் ஆகும். அதே டைம்ல b plus w, நம்ம டோட்டலா ஜாருக்குள்ளாடி எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கும், இங்க b w எவ்வளவுன்னு கேட்கல, டோட்டலா b மார்பிள்ஸ்லயும் w மார்பிள்ஸ்லயும் எவ்வளவு இருக்கும். அதான் b plus w is equal to b dash plus w dash minus 1. ஒரே ஒரு மார்பிள் தான் ரெடியூஸ் ஆயிருக்கும். அடுத்தது தேர்ட் கேஸ், எல்ஸ் கேஸ். எல்ஸ்ல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 2 கேசஸ்ல நம்ம எடுத்த 2 மார்பிள்ஸுமே சேம் கலர். அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பிளாக்கா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, ரெண்டுமே ஒயிட்டா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்து தேர்ட் கேஸ், இந்த ரெண்டுமே இல்லைன்னா தேர்ட் கேஸ்ல நம்ம எடுக்கிற 2 மார்பிள்ஸுமே 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பிளாக்கா இருக்கும், ஒன்னு வந்து ஒயிட்டா இருக்கும். அதான் பிளாக் ஒயிட்னு கொடுத்துருக்கு BW. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், அதுல இருக்கிற பிளாக் மார்பிளை தூக்கி வெளியே போட்டுட்டு ஒயிட் மார்பிளை ஜாருக்குள்ளாடி போடணும். அதான் த்ரோ அவே த பிளாக் ஒன், புட் த ஒயிட் ஒன் பேக். ஒயிட் மார்பிளை ஜாருக்குள்ளாடி போடுறோம். அதோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எப்படி இருக்கும், அதான் b is equal to, இப்போ b மார்பிள் என்ன ஆகும், 1 வந்து ரெடியூஸ் ஆகும். அதான் b is equal to b minus 1, ஏன்னா பிளாக்கை தூக்கி வெளியே போடுறோம், த்ரோ அவே த பிளாக் ஒன். ஸோ b is equal to b dash minus 1. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுலேருந்து 1 ரெடியூஸ் ஆகும். w வந்து w ஒயிட்ல எந்த சேஞ்சும் இருக்காது, நம்ம ஒயிட் எடுத்ததையும் திரும்ப ஜாருக்குள்ளாடியே போடுறோம், அதனால ஒயிட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்புறமா டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸ் எவ்வளவு இருக்கும், இங்கேயும் 1 தான் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஒரு பிளாக் மார்பிள் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதான் b dash plus w dash minus 1, ஒரு மார்பிள் ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த 3 கேசஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மார்பிள் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேசஸ்லயும் இந்த நம்பர் ஆஃப் பிளாக் மார்பிள்ஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் ஒயிட் மார்பிள்ஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸோட சேஞ்சஸ் இங்க சொல்லியிருக்காங்க. அதான் ஃபார் ஈச் கேஸ் how b na number of black marbles, number of white marbles and number of black and white marbles. Change is shown in the algorithm where b dash and w dash are values of the variables before taking out 2 marbles. இப்போ b dash னா நம்ம இந்த மார்பிள்ஸ் ஜார்ல இருந்து 2 மார்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா என்ன வேல்யூ இருந்துச்சு, நம்பர் ஆஃப் பிளாக் மார்பிள்ஸ் ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, அதான் b dash. மாதிரி w dash னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒயிட் மார்பிள்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, அதான் b dash and y dash, சாரி w dash. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் த வே w சேஞ்சஸ். இப்போ இந்த ஒயிட் மார்பிள்ஸோட நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அதை இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் மார்பிள்ஸோட நம்பர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் சேஞ்ச் ஆச்சுன்னா 2 மார்பிள்ஸா டிக்ரீஸ் ஆயிட்டு வரும், இல்லைன்னா எந்த ஒயிட் மார்பிள்ஸோட நம்பர்ஸும் சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதான் எய்தர் இட் டஸ் நாட் சேஞ்ச், சேஞ்ச் ஆகாது, அதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா ஆர் டிக்ரீசஸ் பை 2. திஸ் மீன்ஸ் தட் த parity ஆஃப் w. இப்போ ஒயிட் மார்பிள்ஸோட அந்த சமநிலை எப்படி மெயின்டைன் பண்ணுது அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்ல ஒயிட் மார்பிள்ஸ்ல ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா எண்டிங்லயும் ஈவன் நம்பரா இருக்கும். ஸ்டார்டிங்ல ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா எண்டிங்லயும் ஒயிட் மார்பிள்ஸோட நம்பர்ஸ் வந்து ஆடா இருக்கும். அந்த சமநிலையை தான் இங்க சொல்லியிருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் த parity ஆஃப் w, whether it is odd or even, does not change. The parity of w is invariant. இந்த parity of w தான் நம்ம இங்க invariant எடுத்திருக்கோம், இதை தான் நம்ம ப்ராப்பர்ட்டியா இங்க எடுத்திருக்கோம். Next point, suppose at the start of the game w is even. நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் ஒயிட் மார்பிள்ஸ் ஈவன் எடுத்திருக்கோம், ஈவன் நம்பர்ஸ்னு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டா when the game ends w is still even. அந்த கேம் எண்ட் ஆகும்போதும் அந்த ஒயிட் மார்பிள்ஸோட கவுண்டிங் வந்து ஈவனா தான் இருக்கும், ஆடு நம்பரா இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் அந்த ஒயிட் மார்பிள்ஸோட நம்பர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா 2 தான் ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதனால இதோட கேம் எண்டிங்லயும் அந்த ஒயிட் மார்பிள்ஸோட நம்பர்ஸ் ஈவனா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஈவனா இருந்துச்சுன்னா எண்டிங்ல ஈவனா தான் இருக்கும், ஸ்டார்டிங்ல ஆடா இருந்துச்சுன்னா எண்டிங்லயும் ஆடா தான் இருக்கும். மோரோவர் ஒன்லி 1 மார்பிள் இஸ் லெஃப்ட். இப்போ ஸ்டார்டிங்ல ஒயிட் மார்பிளோடைய நம்பர்ஸ் ஈவனா இருக்கு, எண்டிங்ல நமக்கு ஜார்ல ஒரே ஒரு மார்பிள் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மார்பிள் கம்பல்சரியா பிளாக் மார்பிளா தான் இருக்கும்.
அதான் இங்க சொல்லியிருக்காங்க w plus b is equal to 1. டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜார்ல 1 இருந்துச்சுன்னா அந்த மார்பிள் வந்து கம்பல்சரியா பிளாக் மார்பிளா தான் இருக்கும். அதான் இங்க நெக்ஸ்ட் அனோட்டேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த லூப். எண்ட் ஆஃப் த லூப்னா எல்லா ஐட்ரேஷன்ஸும் முடிஞ்சு கேமோட எண்டிங்ல நமக்கு ஜார்ல சிங்கிள் மார்பிள் தான் இருக்கும். இப்போ ஜார்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் 1. அதான் w plus b is equal to 1. இப்போ w மார்பிள் இதுல 0வாகவும் இருக்கலாம் இல்ல 1ஆகவும் இருக்கலாம். ஸோ இங்க ரிமைனிங் இருக்கிற ஒரு மார்பிள் ஒயிட் மார்பிளா இல்ல பிளாக் மார்பிளான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ கேமோடைய ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னா லூப் இன்வேரியன்ட். நமக்கு ஜார்ல டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஒயிட் வந்து ஈவன் நம்பர்ல இருக்குன்னு பார்த்தோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து ஒயிட் ஈவன்ல இருந்துச்சுன்னா கேம் எண்ட் ஆகும்போது நமக்கு ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஆடா இருந்துச்சுன்னா கேம் எண்ட் ஆகும்போது ஆடா தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஈவன் நம்பரில் இருக்கிறதுனால கேம் எண்ட் ஆகும்போதும் நம்பர் ஆஃப் ஒயிட் மார்பிள்ஸ் ஈவனில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஈவன் நம்பர் w is equal to 0. அதான் இங்கே w is equal to 0 எடுத்திருக்கோம். ஸோ ஒயிட் மார்பிள் 0வா இருக்கிறதுனால ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு மார்பிள் பிளாக் மார்பிளாக தான் இருக்கும். அதான் b is equal to 1ன்னு இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அதுதான் ப்ரூஃப் பண்ணி இங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மார்பிள் மஸ்ட் பி பிளாக். லாஸ்ட் மார்பிள் கம்பல்சரியா பிளாக்கா தான் இருக்கும். அடுத்தது another choice. Similarly, if at the start of the game there is an odd number of whites. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஒயிட் மார்பிள்ஸ் ஆட்ல இருந்துச்சுன்னா கேம் எண்ட் ஆகும்போது நமக்கு இருக்கிற லாஸ்ட் மார்பிள் கம்பல்சரியா ஒயிட்டா தான் இருக்கும். ஏன்னா ஆட்ல இருக்கு. ஆட்ல இருந்தா லாஸ்ட் மார்பிள் கம்பல்சரியா ஒயிட் மார்பிளா தான் இருக்கும். The last marble must be white. அடுத்தது ஃபைனலா இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். Do we ever reach a state with only one marble? நம்ம லாஸ்டா அந்த ஜார்ல வந்து ஒரே ஒரு மார்பிள் ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க. கம்பல்சரியா ரீச் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ்ல ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எந்த கேசஸா இருந்தாலும் ஒவ்வொரு மார்பிள் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வருது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மார்பிள் ரெடியூஸ் ஆயிருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு மார்பிள் ரெடியூஸ் ஆயிருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு மார்பிள் ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ ஒவ்வொரு கேசஸ்ல என்ன பண்றோம், ஒவ்வொரு மார்பிள் ரெடியூஸ் ஆயிட்டே வரும்போது ஃபைனலா கம்பல்சரியா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ன ரீச் பண்ணுவோம். அதான் எஸ், பிகாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் b plus w always decreases by 1 at each step. It will eventually become 1. So compulsory என்ன ஆகும், மார்பிள் வந்து 1 வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபைனலா அந்த ஜார்ல என்ன கலர் மார்பிள் இருக்குன்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல லூப் இன்வேரியன்ட்க்கு 5 டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.